ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஃப்ளேவர்ஸ். நாம் இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு ஸ்பைசியான டேஸ்டான நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு சின்ன தேங்காய் அரை மூடி அளவுக்கு துருவி எடுத்துருக்குறேன். இதை நாம் லேசாக வறுத்துக்கலாம். எண்ணெய் விடாமல் கொஞ்சம் லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஜீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன். இப்போ எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ பச்சை கருவேப்பிலை ஒரு சின்ன கொத்து அளவுக்கு அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தீயாமல் லேசாகவே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நாம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ ஒரு அடுப்பில் கடாய் வச்சு நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நான் மீடியம் தேவையான அளவு தான் போடுறேன். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் லேசாக நம்ம இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் அதையும் சின்ன சின்ன துண்டாக்கி சேர்த்துட்டேன். இப்போ 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்க விடுங்க. 2 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்க விடலாம். கொஞ்சமாக அதில் சால்ட்டு சேர்த்து வதங்க விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் தக்காளி. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள். நான் ஆல்ரெடி மிளகும் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பைஸியாக காரமாக வேணும்னா மிளகு கூடயே ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம். இல்லைன்னா நீங்கள் அந்த கிரேவி வரும்போது பெப்பர் பவுடரும் மேலே தூவிக்கலாம். இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு அதில் சேர்த்து வதக்க விடலாம். இப்போ நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். எப்போவுமே நண்டு மசாலாவில் வந்து எண்ணெய் வந்து மிதமாகவே போடுங்க. ஏன்னா இது சளிக்காக மேக்ஸிமம் சளி அதிகமாக இருக்கும்போது செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்போ வந்து எண்ணெய் கம்மியாக சாப்பிட்டா தான் அதோட பலன் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம்.
நான் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளிலையும் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கிறேன். பார்த்து நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்து இல்லைன்னா 2 கொத்து அதில் மேலே விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலா நல்லா கொதித்து அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகும். 10 நிமிஷம் மூடி விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா அதை கிளறி விடுங்க. ஏன்னா அப்போ தான் நண்டில் வந்து நல்லா மசாலா உங்களுக்கு உள்ளே போகும். கிளறி விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுடலாம். இந்த கிரேவி வந்து அவங்கவுங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்த விட்டு எடுத்துக்கலாம். நல்லா திக்காக வேணும்னா இன்னொரு 10 நிமிஷம் விடலாம். இல்லை உங்களுக்கு சப்பாத்திக்கு பரோட்டாக்கு அந்த மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் நாம் மூடி விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு இந்த அளவுக்கு தேவைங்கிறதுனால நான் இதோட ஒரு 2 நிமிஷம் சிம்மில் விட்டு இறக்கிடுவேன். நல்லா கிளறி விட்டு நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேஸ்டான செட்டிநாடு நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நண்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ரெசிபிஸ் இருக்குது. உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய எல்லா வீடியோஸும் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.